ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிஎஸ் ரேங்க் தான். என்னடா இவன், அதாவது போன வாட்டியும் சிஎஸ் ரேங்க் தான் போட்டான், இந்த வாட்டியும் சிஎஸ் ரேங்க் தான் போடுறான் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ வேறு கண்டென்ட் இல்லை, அதனால் இது போடுறேன். அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிஆர் வரும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஓரளவுக்காவது ஆடி இருப்பேன். ஏன்னா இதில் எனக்கு சுத்தமாக கை வரல. ஏன்னா நான் ஒரு வாரமா எனக்கு கை வரலன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப நான் அடிப்பேன் குளோவால் போட்டு, அந்த சைட்ல பார்த்தா இன்னொருத்தன், நான் ஓடுறான்னு பார்த்தா டைசனும் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். 3 சைட்ல இருந்தும் ஒருத்தன், அதாவது லெஃப்ட் சைட்ல வந்துட்டு 2 பேர், ரைட் சைட்ல ஒருத்தன். என் தலைவன் பாருங்க, அந்த கத்தியை வச்சு அடிச்சிட்டு இருப்பான், அவனையும் முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஓகேடா, இவனையாவது அடிப்பான்னு பார்த்தா இவனும் முடிஞ்சிடான். சரி, இவன் தான் இருக்கான், இவன் கிட்ட தான் ஊக்காங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஊக்காங்களை இவனாவது அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறைஞ்சுலாம் அடிப்பாங்க. இப்ப பாருங்களேன், அங்க ஒருத்தன் அடிப்பான். இப்ப இந்த சைடு ஒருத்தன், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிக்கலான்னு பார்த்தா இந்த சைடுல ஒருத்தன். எனக்கு அப்புறம் இவன் அடிச்சது கூட பரவாயில்லங்க, கம்பி அமௌண்ட் போட்டான் பாருங்க, ஐயோ நீச்சு. ஓகே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ ஓகே, கிங்ஃபிஷர் எடுத்துட்டு, கிங்ஃபிஷர்னா இது ஒன்று அதாங்க கிங்ஃபிஷர் கன் தான். பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ கிங்ஃபிஷர் கன்ல வந்துட்டு எப்படியாவது ஒரு ஏஸ் இல்லைன்னா வந்துட்டு ஹெட் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஏஸ் அடிக்கிறது தெரில. ஸோ அதனால ஹெட் அடிக்க பார்க்குறேன். ஸோ அதாவது ஏஸ் இல்லை அடிக்கணும், இல்லைன்னா ஹெட் அடிக்கணும். அதாவது நான் வந்துட்டு தனியாலாம் போக மாட்டேன், அதாவது டீம்மேட் தான் போவேன். ஏன்னா நம்மளே ஆக்சுவலா டைசன் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து எதுக்கு அப்படியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஸ்கோப் போட்டு அடித்தேன், அவனும் ஓடிட்டான். அப்புறம் அந்த சைடில் ஒருத்தர் இருப்பான், அவனை ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி தான் எப்படியாவது ஒரு ஹெட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புர்ன்னு போட்டு அடிப்பை முடிச்சு விட்டாச்சு. எப்படியோ ஒரு ஹெட் ஆச்சாச்சு. ஸோ ஐயோ அதாவது இப்போ நடக்கும். ஏன்னா என் டீம்மேட் வந்து கீழே தான் இருப்பான், நான் டேமேஜ் கொடுத்து அடிச்சிருவேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான் பாருங்களேன், சொல்றது நீங்களே பாருங்க. என்ன இது பாத்தீங்களா, எனக்கே கடுப்பாகுது. ஏன்னா அவன் லூட் எடுத்தா பரவாயில்லைங்க, ஏன் லூட் எடுக்கிறான், எனக்கு அதான் கடுப்பா இருக்கும். ஸோ ஓகே, அதாவது ஓகே விடுங்க. ஸோ ஆமாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்னன்னா M10 வந்துட்டு 4th லெவல் வரைக்கும் தான் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஐ மீன் அது எடுக்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருந்தது. ஸோ ஓகே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது இந்த மேட்ச் அந்த மேட்சா ஓகே, இந்த மேட்ச்ல அதாவது ஒரு சம்பவம் நடக்குங்க, அதை நான் நெக்ஸ்ட் மேட்ச் சொல்றேன். இப்போ வந்துட்டு M10 வந்துட்டு நம்ம ஒரு M10ல வந்து பின்ன ஒரு அல்டி புலி பிளேயர் ஆயிட்டோம். ஸோ இங்க வந்து ஒருத்தன் ஓடுவாங்க, ஓடும் போது டம்மி டுமி அப்படி அவ்வளோதான். ஆக்சுவலா M10 கூட இந்த கிரீன் ஃபிளேம் M10 விளையாடும் போது உங்களுக்கு, அதாவது இந்த ஸ்கின் உங்ககிட்ட இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கன் எவ்வளவு பெரிய கன்னுன்னு. 3 அடி சுட்டாலே செத்துருவாங்க. ஓகே, அப்படியே சொல்லிட்டு சரிங்க, லாஸ்ட் ஒருத்தனை நம்ம போய் லாங் ரேஞ்சர் அடிக்கலாம்னு பார்த்தா என் டீம்மேட் ஒருத்தன் வச்சிருவான். ஐயோ அப்படின்னு இருக்கும். சரி, அப்புறம் எமௌண்ட் ஏன் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒருத்தன் போட்டான் பார்த்தீங்களா, அதனால நான் போட்டேன். ஸோ இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்காக நாங்கள் எல்லாருமே தேடிட்டு இருப்போம். கடைசியில் அது என்ன ஆகும்னு பாருங்க. ஓகே, M10 மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே 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 ஐயோ ஓகே, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, கன் எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லலாமான்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நீங்களாம் எப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, இந்த நோட்டிஃபிகேஷன் வேற நான் இது பண்ணும் போது தான், அதாவது ரெக்கார்டிங் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இது எப்படி தடுக்கிறது அப்படின்றத நீங்க இதை செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நான் ஒருத்தனை வருவான் 34 ஆனான், அவன் வந்து இந்த ஒரு புல்லட் அடிச்சா இதுவாகுமே அந்த கன் வச்சுப்பான். நான் M10 எடுத்து டமில் அப்படி அவ்வளோதான் அடிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான், கீழேயும் எடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே மெடிக்கேட்டை போட்டு சர்ரா டே வரண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த மிஸ் பண்ணீங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த மெடிக்கேட் போட்டு எமௌண்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, அதான் அது இப்போ ஒருத்தவங்க அந்த சீட் போயிருப்பான், நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அந்த சைடு ஒருத்தர் போயிருப்பான். சரி, அவன் இங்கதான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தா இங்கேயும் இல்ல. சரி வெளில போய் பார்த்தா வெளிலயும் இல்ல. ஐயய்யோ! அங்க போய் அடிச்சாலும் மாட்டிப்பேன். அதனால அப்படியே அந்த சைடு போயிட்டேன். என்னடா அவன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 பேருமே அதாவது 4 பேருமே தேடிட்டு இருந்தோம். மொத்தமா ஃபுல்லாவே தேடிட்டு இருப்போம். நீங்களே பாருங்க. ஸோ ஃபுல்லா தேடிட்டு இருப்போம். அப்படியே தேடிட்டே இருப்போம். நானும் அங்க இங்க அதாவது இங்கதான் பார்த்திருப்பேன். இங்க அங்க இங்க இங்கன்னு தேடுறேன். எங்கேயுமே காணோம். என்னடா இவனு எங்கடா அப்படின்னு நாங்க பாட்டுக்கு அப்படியே மைக்ல பேசிட்டு இருப்போம். என்னடா இவன் மேல கீழ எங்கேயோ ஒளிஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல போய் தேடினா மேலயும் இல்ல. ஐயோ சரி திடீர்னு பார்த்தா ஒரு கன் ஃபயர் சவுண்ட். ஐயோயோ நம்மளுக்கு தான் அந்த இது அந்த கிளி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்னடா இங்க அடிக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. சரி சும்மா தான் அடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால எங்கடா இருப்பான் எங்கடா இருப்பான்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவன் எங்க தெரியுமா இருப்பான். நீங்களே பாரு. நான் என்னத்த சொல்ல. அதாவது ஜோன் கிட்டத்தட்ட இதுவா இருக்கும். அப்ப கரெக்டா எலிமினேட்டட். ஐயோ அப்படின்னு நினைச்சு அப்புறம் அப்படியே ஜாலியா அமௌண்ட் போட்டு ஐயோ அப்படின்னு நினைச்சு ஓகேங்க. அப்புறம் என்னன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம வந்துட்டு எலைட் யூரேட்ல 46 45 தெரிலங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 45 46 அடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஜெயிச்சா 46 45 அதை அடிப்போம். ஸோ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அதாவது நான் 4v4 எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு எல்லாம் அப்படியே எப்படி இப்படிலாம் அடிக்கணும் அப்படின்னு தயார் பண்ணி வச்சோடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் எடுத்தா அந்த ஐஸ் கிரனேடை போட்டுருவாங்க. போட்டுட்டு சரி ஓகே இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவனுமே மேல இல்ல. சரி ஓகேடா அந்த சைடாவது போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க போனேன். அங்க ஒருத்தர் இருப்பான். சரி சும்மா இந்த சைடு போவோம் அப்படின்னு பார்த்தா 2 பேரு. போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. என்ன பண்றது எப்படி அடிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரையும் அதாவது இன்னொருத்தனும் வந்திருப்பான் அவனையும் அடிச்சிருப்பாங்க. ஐயோ நான் ஐயோ இன்னும் 2 பேர் ஐயோ ஒருத்தன் வேற நாக்குல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் இன்னொருத்தன் வந்துட்டு அடிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான் அவன் அங்க இங்கன்னு ஓடிட்டு இருப்பான். இவன் பாத்துருவான். ஆக்சுவலா இவன் பாத்துருவான். நான் சும்மா காமிக்கிறேன். அதாவது பாத்துருவான் கன்ஃபார்மா. நீங்களே பாருங்க. இப்படி பாத்துருவான். சரி மேலதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருப்போனா அவன் அந்த பொந்து மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. சரி நம்ம டீம்மேட் கிட்ட தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் போல. அப்புறம் சரி ஓகேடா ஐயோ எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஒரு பிளான் பண்ணுவானுங்க. என்னன்னா அப்படியே குளோவாலிங்க போட்டு விட்டுருவான். ஒருத்தன் வந்துட்டு அப்படியே பாத்துட்டே இருப்பான். ஐயோ எங்கடா இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா கன்ஃபயர் சவுண்ட் வருது. பார்த்தா கீழே தான் இருக்கான். குளோவால ஒடிச்சிட்டான். குளோவால வச்சுட்டு பார்த்தா அவன் சைடு உள்ள போறான். உள்ள போகும்போது அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அடிச்சிருவாங்க. ஸோ அடிச்ச உடனே ஓகே எப்படியோ அப்பா 45 46 ஐயோ எனக்கே தெரியல இருங்க அப்படியே பார்ப்போம். அப்பா 45 தான். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ பாய் கைஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். பாய்.